ஹாய் டியர்ஸ், இப்போ வந்து ஒரு முழு பாவாடை இன்ஸ்கர்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு டக் பிடிக்க சொல்லுவாங்க. இது மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கட் பண்ண வேண்டாம் அப்படின்னும் சொல்லுவாங்க கஸ்டமர்ஸ். இன்னொன்று பட்டு பாவாடை சட்டெல்லாம் டக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். எது டக்கு பிடிச்சாலும் எப்படி டக் பிடிக்கிறதுன்னு நான் ஈஸியான மெத்தடில் இப்போ பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கோணல் மானலாக வரும். இப்படி ஈக்குவலாக வராது. ஈக்குவலாக இருந்தால் தானே நமக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் மேலே கீழேன்னு பார்த்து அடிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் அடிக்கிறதுன்ட்டு நான் சொல்லித்தரேன். இப்போ நான் அங்கே வச்சுட்டேன் மெஷர்மெண்ட்டு. இப்போது எவ்வளோ சைஸ் டக் பிடிக்கணுன்றதை நீங்கள் கேட்டுக்குங்க. கேட்டு முடிச்சுட்ட பிறகு அவங்க சொல்லிடுவாங்கல்ல, உங்களுக்கு ஒரு குத்து மதிப்பாக அவங்களுக்கு தெரியும். இவ்வளோ சைஸுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்ச பிறகு இப்போ கீழே இந்த டிசைன் இருக்குது, ஒரு பார்டர் இருந்ததுன்னா கூட அதை அப்படியே விட்டுடுங்க. நான் வந்து ஒரு 5 இன்ச் ஹைட்டுக்கு தூக்கியிருக்கேன். ஏன்னா இதுக்குள்ளே டக்கு பிடிச்சோன்னா காலில் வந்து ஒராசும். அப்போ அதுக்கு மேலே நம்ம டக்கு பிடிக்கணும். ஒரு 5 இன்ச்சோ இல்லாட்டி நடுவில் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு 8, 10 வரைக்கும் ஓகே. அதை மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கோடு இதை மாதிரி கிழிச்சுக்குங்க. இந்த மெஷர்மெண்ட் எடுத்த பிறகு இங்கே மொட்டை எடுக்கணுமான்னு பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு எவ்வளோ இன்ச்சுக்கு நம்ம மேலே தூக்கணும். நான் ஒரு 2 இன்ச்சுக்கு நான் மேலே தூக்கியிருக்கேன். அதே மாதிரி 2 இன்ச்சுக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கட்டெல்லாம் வருது பார்த்தீங்களா, 8 பீஸு 6 பீஸுன்னு வருது நமக்கு இந்த இன்ஸ்கட்டெல்லாம். அப்போ அடுத்தது அதாவது இந்த துணிக்கும் இதுக்கு நடுவில் அடுத்து மார்க் வருதுல்ல பீஸு, அதுக்கும் நீங்கள் மார்க் பண்ணணும். சேம் 5 + 2. அதே போல் 6க்கும் இந்த ஒரு 6 பீஸாக இருந்துச்சுன்னா இந்த 6 பீஸுக்கும் நீங்கள் சுற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் தான் பட்டு பாவாடையாக இருந்தாலுமே நீங்கள் மார்க் பண்ணி அங்கங்கே இப்படி ஒரு கை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டே இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுற்றிலும் நமக்கு வந்து மார்க் வந்துடுதா. மார்க் வந்த பிறகு இப்போ கரெக்டாக நம்ம வந்து இந்த இது நம்ம மடிச்சுக்கிறோம். இந்த 5 இன்ச்சு சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு, அதை எடுத்துட்டு உள்ள துணிலாம் வந்து மடங்காமல் இருக்கான்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக டக் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இது வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே பாருங்கள் கரெக்டாக அடுத்த பார்ட்க்கு நான் எடுத்துகிட்டு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே நான் தையல் போட போகிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் நான் தையல் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் பண்ண பிறகு ஊசி வந்து உள்ளே தான் இருக்கணும், வெளியே இருந்துச்சுன்னா நகரும். சரிங்களா? இப்போ அடுத்த பார்ட்க்கு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோன்றது பாருங்கள். இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து மடிக்கணும் கரெக்டாக. இங்கே பாருங்கள், ஈக்குவலாக நான் மடிச்சிட்டேன். இந்த பீஸ் மார்க்குக்கும் அடுத்த இதுவுக்கும் ஃபுல்லாலாம் கோடு கிழிக்காதீங்க. அந்த அளவுக்குலாம் நீங்கள் தைக்காமலாம் இருக்க மாட்டீங்க. பட் இந்த ரவுண்ட் எடுக்கணுன்னும் போது டக்கு பிடிக்கணுன்னும் போது கண்டிப்பாக பிகினர்ஸ் நானும் பார்த்துருக்கேன். இந்த டவுட் நிறைய பேருமே எதிர்பார்க்குற ஒரு டவுட் தான், எப்படா நான் டக்கு பிடிக்கிறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒன்று வந்துச்சுனாலே நீங்கள் திணறுவீங்க. ஆனால் ஈஸியாக நீங்கள் ஒரு ஸ்கர்ட்டுக்கு நீங்கள் டக்கு பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா எப்படியும் ஒரு 30 to 50 வரைக்குமே நீங்கள் வாங்கலாம். அதனால் அழகாக டக்கு பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த மெஷர்மெண்ட் வந்துருச்சா, கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த மெஷர்மெண்ட் அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே மார்க் பண்ணியிருந்தோமா அந்த மார்க்கை. இப்போ அடுத்தது பாருங்கள், அடுத்த போட்டு மார்க் பண்ணியிருக்கேன்னா இந்த மார்க்கை நான் மடிக்கிறேன். இந்த மார்க்கு நான் தையல் போடுறேன் மடித்து கரெக்டாக. இப்போ பாருங்கள் மடித்தாச்சு. நீங்கள் இதை மடிக்கும் போது இந்த உள்ள துணி வந்து சிக்காகாமல் இருக்கா, அதாவது தையல் போடுற இடத்துல வந்து மாட்டாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சேர்த்து தையல் அடிச்சிட்டிங்கன்னா அதையும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். நீட்டாக பண்ணுங்கள். நீட்டாக பண்ணால் தான் ஒரு 50 ருபீஸ் கூட நீங்கள் தாராளமாக வாங்கிட்டு கேட்க முடியும். அவ்வளோதான், இந்த மெஷர்மெண்ட்க்கு கொண்டு வந்தாச்சு. சேம் இப்போ எல்லாத்துக்குமே நான் போட்டுடுறேன். எண்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது மாதிரி ஈஸியாக நீங்களும் எந்த அளவுக்கு டக் பிடிக்கணுமோ உள்ளே வச்சு இதை மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டக் பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து டக்கிங் உள்ளே இன்சர்ட் ஆகிடும். இதே மெஷர்மெண்ட் நீங்கள் இப்போ இது உள்ளே பிடிச்சிருக்கோம் இல்லையா, ஒரு சிலது வந்து நம்ம வெளியே வர மாதிரி பிடிப்போம்ல, அதுக்குமே நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் மடிப்பு அழகாக இருக்குது தெரியாமல். ஸோ நீங்களும் இது மாதிரி பிகினர்ஸ் பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்குது, நல்லா புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.